வணக்கம். பிரபஞ்சத்தின் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும், பஞ்சபூதத்தின் நீருக்கும் நன்றி. நம்ம சேனல பார்த்தோன்னா திரும்பக்கும் மனமார்ந்த நன்றி. கோல்டு ட்ரேடிங் மார்க்கெட்ல 7 ஏஎம்லேருந்து ஈவினிங் 6 பிஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெய்லியுமே மார்னிங் அனாலிசிஸ் கொடுத்துட்றோம். லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம். புதுசா ட்ரேடிங் வரவங்களுக்கு டிசிப்ளினா எப்படி ட்ரேட் பண்ணுறது, எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ட் வாட்ச் பண்ணுறது, எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து முறையாக கற்றுக் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்டட் இருக்கிற பீப்பிள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் வந்து வாய்ஸ் நோட் போட்டு நீங்கள் கேட்டு சப்போர்ட் கேட்டுக்கலாம். வாய்ஸ் நோட் மட்டும் போடுங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வாய்ஸ் நோட்டை பதிவு பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ்டர்டே நம்ம கொடுத்த விஷயங்கள் 7 பிஎம்லேருந்து மார்க்கெட் 2:30 ஏஎம் வரைக்கும் பின்னிட்டு இருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து கொடுத்த மாதிரியே ஈவினிங் 7 பிஎம்மில் வந்து நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு லோ பிப் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து 7 பிஎம்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் ரைசிங் நடந்தது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு செல் ரைசிங் நடந்தது, மார்க்கெட் பை ஆச்சு. சரிங்களா? நம்ம எங்கே கொடுத்துருந்தோம்னா, லோ பிப் வந்து நைட் வந்து மார்க்கெட்டு ஒரு 7:30க்கு அந்த லெவல் வந்துச்சு. நம்ம சொன்ன லெவல் வந்துச்சு. வந்துட்டு மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4620 வரைக்கும் மார்க்கெட் போயிடுச்சு. சரிங்களா? இதான் டார்கெட். நம்ம கொடுத்த டார்கெட் பை கொடுத்துருந்தோம். 4580 டூ 4620 பை கொடுத்துருந்தோம். சேம் அதே டார்கெட் முடிஞ்சது. ஈவினிங் செஷனில நம்ம சொன்ன விஷயங்கள் அவ்வளவுமே போச்சு. டெலிகிராம் வாயிலா நான் உங்களுக்கு பார்த்துடுறேன். டெலிகிராமில விஐபி செஷனில வந்து நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? விஐபி செஷன் பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். 6 அதாவது 8 எல்லாமே வந்து டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 4609 வந்து புக் பண்ண சொன்னோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 4580லேருந்தே மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தேன். சரிங்களா? 485 டூ 88 டேக் பை கொடுத்துருந்தேன். 7:30 மணிக்கு மேலே. கிட்டத்தட்ட 4613 நான் புக் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஹை ரேஞ்ச் ஹோல்டு மார்க்கெட் இருந்தது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 4640 பிரேக் அவுட் ஆகும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணி சொல்லிக்கிறோம். 4650 660 இன்ட்ராடே டார்கெட்டை பார்க்குறோம். இன்ட்ராடே வீக்லி இன்னைக்கு வந்து ஃப்ரைடே லாஸ்ட் டே. ஓகேங்களா? அடுத்தது மந்த்லி டார்கெட் 4720 போகும் அப்படிங்கிறது வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ரிஸ்க் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில. அதனால வந்து பொறுமையா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஏவரேஜ் ட்ரேடிங் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணுறதுக்கு நம்ம டெய்லியுமே ப்ராஃபிட் கொடுத்துட்டுருக்கோம். நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? அதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து லோ பீப்பிள் தான் பை பண்ண சொல்கிறோம். ஆனால் அதிகபட்சம் லாட் சைஸ் போடாதீங்க அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறோம். சரிங்களா? ஓகேங்களா? எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் வரலைன்னு ஒரு கிளையண்ட் மட்டும் சொல்லியிருந்தாங்க. நம்ம பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நான் வந்து சப்போர்ட் கொடுத்து வந்துட்டுருக்கோம். நல்லபடியா பே அவுட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ட்ரேடிங் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் புது ட்ரேடர் நம்ம நம்ம கிளாஸ் டெக்னிக்கல் கிளாஸ் லோ மார்ஜின் வச்சு கிட்டத்தட்ட ஒரு $25 புக் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமா கொஞ்சம் சொல்றது டெக்னிக்கலா கத்துக்குங்க. டிசிப்ளின் ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு மார்க்கெட் கோல்டு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? 7 ஏஎம்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏதாவது சப்போர்ட் டெலிகிராமில் நீங்கள் வாய்ஸ் நோட் போடலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் வாய்ஸ் நோட் போட்டுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு விஐபி குரூப்பில் வந்து கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். 4600 to 603 டார்கெட் 615 அப்படிங்கிற கொடுத்துருக்குறோம். மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே. மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ற மாரி உங்களுக்கு 4603 மார்க்கெட் உங்களுக்கு பை ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அடுத்த லெவல்ஸ் எப்படி அப்படின்னு பார்க்குறபோது, நான் லெவல்ஸ் 4620 வரைக்கும் பார்க்குறேன். இன்ட்ராடேவோட உங்களுக்கு ஹை வரைக்கும் பார்க்குறேன். அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைல தான் நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? 4620 அப்படிங்கிறது இந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் நான் பார்க்குறேன். அதுவரைக்கும் நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணா கண்டிப்பா ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். சரிங்களா? 4620 டார்கெட் அப்படிங்கிறது என்னோட டேவோட டார்கெட்டா பார்க்குறேன். சரிங்களா? மார்க்கெட் இந்த லெவல் இந்த இது வரை ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? அது நான் தனிப்பட்ட டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படியே நான் சொல்றத காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, லாபம் எடுக்கிறது, நஷ்டமாகிறது அப்படிங்கிறது ட்ரேடிங் ஃபீல்டுல சாதாரணமா இருக்கும். அது இல்லாம ரிஸ்க் அதிகமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ப்ராஃபிட் குடுத்துட்டுருக்கோம். எந்த அளவுக்குமே யாருக்குமே லாஸ் ஒரு பெர்சன்டேஜ் கூட வரக்கூடாது அப்படிங்கிற நம்ம ட்ரேடர்ஸ்க்கு அப்படிங்கிற நான் கண்ணும் கருத்துமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட ட்ரேடிங் செட்டப் ஆகட்டும், நம்மளோட கிளையன்ட்டோட ட்ரேடிங் செட்டப் ஆகட்டும் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். டிசிப்ளினா இருக்கிறவங்க நம்ம கூட கண்டிப்பா ஃபார் லைஃப் டைம் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கன்சிஸ்டன்ட்டா வந்து வீக்லி ஒரு 20% அளவுக்கு ப்ராஃபிட்ல இருக்காங்க அப்படிங்கிறது மாரி சொல்றேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இதுவரைக்கும் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றேன். 4620 சப்போஸ் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுறபோது எஸ்டர்டேவோட சப்போர்ட் தான் அப்படிங்கிறத பை லெவலா நான் பார்க்குறேன். 4525 பை லெவலா பார்க்குறேன். சப்போஸ் அது கீழ செல் ஆகுறபோது தான் 4520 டூ 25 அடுத்த பை லெவலா நான் பார்க்குறேன். இந்த 2 விஷயம் தான். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஈவினிங் செஷன் வரைக்கும் 4575 4585 வந்தா பை பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட அடுத்த பை லெவலா இருக்கு. அதுக்கடுத்த பை லெவல் பார்த்தீங்கன்னா 4520 டூ 25 அப்படிங்கிற என்னோட அடுத்த பை லெவலா இருக்கு. டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4620 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 4640 அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? அப்படி சப்போஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இத பிரேக் அவுட் ஆச்சு 4640 போயிரும். 4640 பிரேக் அவுட் ஆகுறபோது 4700 720 வரைக்கும் போறக்கு வீக்லி மந்த்லி
சரிங்களா? மந்த்லி டார்கெட் 4720 அப்படிங்கிறது. மந்த்லி டார்கெட் நான் 720 தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இதுவரைக்கும் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து எப்படி குடுப்பான்னு தெரியல. பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா? 4720 இந்த வீக்லயே போகுமா? இல்ல மந்த்லி போகுமா? அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பொறுமையா மார்க்கெட் வாட்ச் பண்ண மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகும். யூடியூப்ல நான் சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ்ல வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகும். ஆனா லைவ் மார்க்கெட் ஏதாவது லெவல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா அப்பப்போ நம்ம குடுத்துட்டு இப்ப டெலிகிராம்ல விஐபி லிங்க் இருக்கு. விஐபி குரூப் வச்சிருக்கோம். அதில ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து லைவ் சப்போர்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதான் இதில சொல்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 90% அளவுக்கு மார்க்கெட் கரெக்ட்டா இருக்கும். அக்யூரேட்டா உங்களுக்கு 100% அளவுக்கு மூவ்மெண்ட் குடுக்கும் பார்க்கணும்னா, நம்ம லைவ்ல வந்து நம்மோட கனெக்ட் ஆயிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. புதுசா சேனல்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 பிஎம்ல மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்க ஈவினிங் செஷன்ல பார்த்துறோம். மார்னிங் நம்ம சொன்ன விஷயங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துறோம். சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ.